நகரங்களில் உள்ள வீட்டு மொட்டை மாடிகளில் காய்கறி தோட்டம் அமைக்க தமிழக அரசு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது நீங்களே செய்து பாருங்கள் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கான்கிரீட் காடுகளாக காட்சியளிக்கும் நகரங்களுக்கு பசுமை போர்வை போர்த்தும் விதமாக தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை நீங்களே செய்து பாருங்கள் என்ற திட்டத்தை முதல் கட்டமாக சென்னை மற்றும் கோவையில் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின்படி வீடுகளின் மொட்டை மாடிகளில் தோட்டம் அமைக்க தேவையான அனைத்து உபகரணங்களும் 50% மானிய விலையில் வழங்கப்பட்டன. இதன் மூலம் இல்லத்தரசிகள் தற்போது தங்களுக்கு தேவையான காய்கறிகளை தங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலேயே பறித்துக் கொள்வதாக தெரிவிக்கின்றனர். ஃபஸ்ட்டு வட்டம் போட்டோன்னு நல்ல ஒரு மகசூல் என்னென்னா, ஒரு 2 மாதம் என்னோடய வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் எல்லாமே என்னோடய தோட்டத்தில் நானே பறித்து அப்பயே சமைப்பேன். வெளியில் போய் காய்கறி வாங்குறதில்ல அண்ட் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. மெடிசன்ஸ் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் நானே இது பண்ணுறேன் அப்படிங்கிறனால எங்களோட பசங்களோட ஹெல்த்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாடி தோட்டத்தை பராமரிக்க தினசரி காலை மாலை என 1 மணி நேரம் போதும் என்று தெரிவிக்கிறார் பல்லாவரத்தை சேர்ந்த சுமதி. இப்போது மாடித்தோட்டம் பார்த்தீங்கன்னா, மாடித்தோட்டம் வைக்கிறதுனால இன்னொரு யூஸ் என்னன்னு சொன்னால், நம்ம வீடு எப்பவும் கூலாகவே இருக்கும். ஏசி கூட தேவை கிடையாது. டெம்பரேச்சர் ரொம்ப கூலாகவே மெயின்டைன் ஆகும். தண்ணி உள்ளே லீக் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் 3-4 வருஷமாக அது வச்சிட்ருக்கேன். அது மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெருகி வரும் நிலையில் திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களிலும் இதனை விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. நகரமயமாகிவிட்ட இன்றைய வாழ்க்கை சூழலில் மாடிகளில் இதுபோல் தோட்டம் அமைப்பதன் மூலம் நமது காய்கறி தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதோடு காங்கிரீட் கட்டிடங்களுக்கு இதுபோன்ற பசுமை போர்வை போர்த்துவதன் மூலம் சுற்றுச்சூழலை மேம்படுத்தி நமது சமூக அக்கறையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் எஸ் ராஜா.